ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப வித்தியாசமான முறையில். இது வரைக்கும் நீங்கள் சுவைக்காத ஒரு சட்னி ரெசிபி. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எலுமிச்சம்பழம் வச்சு பண்ணியிருக்கிறோம். கூடவே இதில் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்க்காம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியை பண்ணியிருக்கிறோம். ஸோ வெங்காயம் தக்காளி இல்லாத நேரத்தில் சட்னி அரைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல் இந்த சட்னியை பண்ணுங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கிறலாம். இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கடலைப்பருப்புக்கு பதிலாக 3 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு மட்டுமே சேர்த்து கூட இந்த ரெசிபி பண்ணலாம். கூடவே ஒரு 10லேருந்து 12 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை பொன்னிறமாக வறுத்து வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அது வறுபட்டு இருக்கும் போதே ஒரு 3 எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு அதை நல்லா சாறு பிழிஞ்சு தனியாக வச்சுருங்க. நல்லா பழுத்த எலுமிச்சம்பழமாக எடுத்துக்கோங்க. கொட்டைகள் எதுவும் இல்லாத மாதிரி வெறும் சாறு மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெதுவெதுப்பான சூடு வரது வரைக்கும் ஆற வச்சுருங்க. வெதுவெதுப்பாக வந்ததுக்கப்புறமா இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. உங்ககிட்ட அம்மி இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் அரைக்கலாம். அப்படி அம்மியில் அரைச்சி பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்பவே சுவையாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிட்டு அதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மறுபடிக்கும் ஒரு தடவை அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. பவுடர் மாதிரி இருக்குல்ல. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எலுமிச்சம்பழ ஜூஸையும் சேர்த்துடணும். நான் சொன்னது போல் நான் 3 பெரிய சைஸ் எலுமிச்சம்பழத்தை நான் எடுத்துகிட்டு ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா மறுபடிக்கும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அரைச்சாச்சு. இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு விட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கிறலாம். நான் சொன்ன அளவுக்கு இந்த எலுமிச்சம்பழ சாரே கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். இதை நம்ம தாளித்து ஊற்றணும். அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கடாயை அடுப்பில் வச்சுருங்க. அதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிருங்க. கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துருக்கேன், கொஞ்சம் போல் உளுத்தம்பருப்பு. இது நல்லா பொரிஞ்சதும் அதில் கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு இது நல்லா பொரிய விடுங்க. கூடவே இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நசுக்கி வச்சுருக்க பூண்டு சேர்த்துருங்க. பூண்டு முற்றிலும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு 2 வரமிளகாயும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. கடைசியாக இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா இதில் உளுந்து அதிகம் சேர்த்துருக்கோம். அதனால் வயிற்றுக்கு எதுவும் உபாதைகள் வந்துடக்கூடாது, அதுக்காக. கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துருங்க. சட்னி நல்லா கெட்டியாகவே இருக்கட்டும், அதில் தண்ணி எதுவும் கலந்துடாதீங்க. அப்போ தான் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இது ரொம்ப ஆறணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சட்னியில் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இந்த ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதே போல் சூடான சாதத்தில் இந்த சட்னியை ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் போல் நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் இல்லைனா ஏதாவது காய் வச்சுக்கிறலாம். ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.